அடுத்து என்ன சொல்றாரு 2ஆம் வசனத்துல, அந்த நீங்கள் எருசலேமோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அதன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன். முதல்ல எருசலேமோடு பேச வேண்டிய முதல் பிரசங்கமே தான், முதல் வார்த்தையே தான். எருசலேம்னா என்னது? சபை. எருசலேம்னா என்னது? சபையோடு முதல்ல பேச வேண்டிய, சபைக்கு தெரிய வேண்டிய முதல் சத்தியம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. அந்த முதல் வார்த்தையிலே அவர் சொல்கிறார், என்ன சொல்றார் அப்படின்னா, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, அதன் அக்கிரமம் நிவர்த்தினா தெரியுமா உங்களுக்கு? நிவர்த்தினா தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் உண்டு ஒரு பலி, அதற்கு பேரு பாவ நிவாரண பலி. என்ன பலி? நிவாரணம்னா தெரியுமா? நிவாரணம்னா என்னது தெரியாதா? 6000 ரூபா போன வருஷம் வாங்கலையா? வெளில வந்த உடனே நிவாரணம் வாங்கினீங்களா? வாங்கலையா? எத்தனை பேர் வாங்கினீங்க? எல்லாருமே வாங்கணும் இல்லையா? நிவாரணம் இல்லையா? என்ன வாங்கணும்? நிவாரணம்னா உங்களுக்கு அடைஞ்ச சேதத்துக்கு கொடுக்கப்படுகிற என்னது? பதிலீடு. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதான் நிவாரணம். அதான் என்னது? நிவாரணம். இவர் என்ன சொல்றாரு? உங்கள் அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு? நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதனால நல்ல கவனிங்க, உங்க அக்கிரமத்துக்கு நீங்க அக்கிரமம் செஞ்சிருக்கீங்க, அதற்கு ஒரு ஈடு கொடுக்கணும்ல, அத இயேசு கொடுத்தாரு. அது நிவர்த்தி ஆயிட்டு. ஆமீன் சொல்லுங்க. கையை வச்சோங்க. அல்லேலூயா. நீங்க அக்கிரமம் பண்ணீங்க, அவர் என்ன செஞ்சாரு? அக்கிரமம்னா உங்களுக்கு புரியுதா? அக்கிரமம்னா நீங்க போய் எபிரேய பாஷையில வாசிச்சு பாருங்க. அந்த அக்கிரமம் என்கிற வார்த்தை தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அக்கிரமம்னா என்னது? இந்த அக்கிரமம்னா அக்கிரமம் மற்றும் நாம் செய்த பாவம், நாம் செய்த அநியாயம், தீமைகள், இவைகள் எல்லாவற்றுக்குமான தண்டனை என்கிற அர்த்தம் அதுல வருது. எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால தாங்க முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா காயினு? அந்த தண்டனைக்கு இந்த அக்கிரமத்துக்கும் ஒரே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தண்டனை ஏற்கனவே கிடைச்சிட்டு. உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? ஏற்கனவே தண்டனை கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமீன். நீங்க தண்டனையை ஏற்றுக்கொள்ளல, அதற்கு ஈடு கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறதுனால தான் அதற்கு நிவர்த்திங்கிற பேர் எங்க வைக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அக்கிரமம் சரி செய்யப்பட்டதுன்னு அவர் சொல்லல இல்லையா? அக்கிரம் சரி செய்யப்பட்டதுன்னா என்னன்னா, உங்களுக்கு தண்டனை நீங்க அனுபவிச்சிருக்கணும் இல்லையா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த தேசத்து சட்டத்தின்படி எனக்கு தண்டனை கிடைக்கணும், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டேன்னா 10,000 ரூபா ஃபைனை நான் தான் கட்டணும். ஆனால் எனக்கு பதில் இன்னொருவர் கட்டுறாருன்னா அது நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்கள் அக்கிரமம், உங்கள் தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். அதனால 2 விஷயம். ஒன்று, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்லுகிறார் பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ரோமர் 8:33-34 என்ன சொல்லுதுன்னா, தேவனும் கிறிஸ்துவும் உங்களை தண்டனைக்குள்ளாக ஆக்க மாட்டாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த வசனத்தினுடைய அர்த்தம்.
உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றாரு? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யாருன்னு கேள்வி கேட்டுறாருல. கேள்விக்கு அப்புறம் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. என்ன பதில் சொல்றாரு? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கினா அப்புறம் எப்படி அவரே அவர்களை குற்றப்படுத்துவார்? அதான் பதில். அடுத்து என்ன சொல்றாரு? ஆக்கினைக்குள்ளாக யார் தீர்ப்பா? கிறிஸ்துவே ஆக்கினையை ஏற்றுக்கொண்டாரே, ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு அவரே திரும்ப உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாரா சொல்லுங்க. அதனால சபையில இந்த ஆக்கினையை பற்றியும் தண்டனையை பற்றியும் பேசாதீங்க என்பதுதான் பைபிள் சொல்லுகிற சத்தியமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? எந்த தண்டனையை பற்றி, எந்த ஆக்கினையை பற்றி? கர்த்தர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார், கர்த்தருடைய தண்டனை உங்கள் மேல் வரும் என்று சொன்னால் அது கள்ள போதகமாக, அது துருபதேசமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? எருசலேமுடன் பட்சமாய் பேசினா, எருசலேம் என்னது? சபை. அப்ப சபைக்கு என்ன கிடையாது? ஆக்கினையும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. அப்ப சபையில நின்று கொண்டு ஒரு மனுஷன் உங்களுக்கு கர்த்தருடைய ஆக்கினை வரும், தண்டனை வரும், தீர்ப்பு வரும் சொன்னா அவன் கள்ள போதகனும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிறான். சபைக்கு என்ன கிடையாது? எல்லாரும் சொல்லுங்க, சபைக்கு என்ன கிடையாது? அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, சபைக்கு என்ன கிடையாது? உங்களுடைய அக்கிரமம் என்னுடைய அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு? அதை ஒருவர் நிவாரணமாக நிவர்த்தி செய்து அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் கிறிஸ்து இயேசு. ஆமென் சொல்லுங்க.